வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நான் எப்போவுமே ஆஃப் த கேமராவில் பண்ணுற ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஆன் த கேமராவில் பண்ண போகிறேன். தட் இஸ் கடுப்பேத்திஃபையிங் மை டாக் ஃபார் அ டே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த வீடியோ வந்துட்டு செம ஃபன்னாக இருக்க போகுது. அண்ட் ஐ லவ் அனோயிங் மை டாக். ஸோ இந்த நாய் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பொழுதுபோக்கே வந்துட்டு அப்பப்போ அவங்க நாய் கூட வந்துட்டு கடுப்பேற்றி விளாடுவாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ரீ வந்துட்டு கீழே இருக்கா அண்ட் நான் ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பாருங்களேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. பீரோக்குள்ளே ஒரு டிஷர்ட் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டிஷர்ட் கிடச்சிது. ஸோ அது போட்டு பார்த்தா எனக்கு பத்தலை. சரி அவளுக்கு போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு விட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, ஊ இஸ் தேர், வந்துட்டான் நம்ம ஸ்ரீ. கேமரா எடுத்தா போதும், ஃப்ரேமுக்குள்ளே வரமாட்டா. இதுதான் நான் சொன்ன டிஷர்ட் கைஸ். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா போட்டு விட்டுருக்கேன். எப்போவுமே நான் போட மாட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் கழட்டி விட்டுருவேன். வை பிகாஸ் அது லைக் கிளாத்ஸை வந்துட்டு அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி விட்ருவேன். அண்ட் தென் கடைக்கு போயிட்டு வந்துட்டு லுக் அட் திஸ் மெஸ். லுக் அட் திஸ் மெஸ் ப்ரோ, விச் இஸ் கிரியேட்டட் பை திஸ் பீஸ் ஆஃப் டாக். ஸோ கேமராக்கும் அவளுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. நான் எப்பப்போல்லாம் கேமரா ஆன் பண்ணுறேனோ அப்பப்போ குட் கேர்ள் மாதிரி நடந்துப்பா. பட் கேமரா ஆஃப் பண்ணால் தான் தெரியும் அவளோட சுயரூபம் என்னமென்று. வந்துட்டு எப்போவுமே இப்படி தான் செம்ம சேட்டப் பண்ணிட்டுருப்பேன். பட் அது ரெக்கார்ட் பண்ணலான்னு கேமரா எடுத்தோன்னா அதை அப்படியே கட் பண்ணிட்டு எதுவும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி உட்காந்துருவான். அதுதான் இவகிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட். கேமரா எப்போ ஆன் பண்ணுறோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு எதுவுமே தெரியாத பப்பா மாதிரி உட்காந்துப்பான். வை பிகாஸ் நான் வந்துட்டு சின்ன இதாக இருக்கும்போது நிறைய சேட்டப் பண்ணிட்டுருந்தேன். அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட காட்டுறேன், ஊசி போட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் மிரட்டி வச்சுருந்தேன். பட் இப்போ வந்துட்டு நல்லா பழகிக்கிட்டான். எப்போ கேமரா ஆன் பண்ணுறோமோ அப்படியே ஐ எம் ஏ குட் கேர்ள்ன்ற மாதிரி உட்காந்துப்பா. ஸோ அது வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஒரு கடுப்பாக இருக்கும். வாங்க போகலாம். ஏய் இல்லை கைஸ், கேட்டு திறந்த கேப்பில் ஓடி வந்துட்டா ஸ்ரீ. அங்கே என்ன பாம்பா இருக்குது, என்னம்மா பண்ணுறா? சரி ஓடு 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 ஓடு. Go 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 go. Hey, come on. Ini Pak dikasih duit deh. Pergi ya. Hey, lu gimana? Hah? See? Oh, Sami. 2 hours later. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு செம்மையான தூக்கம். எனக்கு இல்லை, அவளுக்கு. மேடம் வந்துட்டு கொரட்டை விட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருந்தாப்புல.
இப்போ தான் அப்படியே எந்திச்சு அப்படியே தூங்கு மூஞ்சியாக உட்காந்துட்ருக்கா. டைம் வந்துட்டு இப்போ எக்ஸாக்டாக 5:35 ஆகிறது. ஸோ எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கான். அங்கே காட்டுறேன். ஸ்ரீ நல்ல தூக்கம் போலையே. இங்கே தான் தூங்கிட்டு இருந்தான். கல்பிரிட் மூஞ்ச பாருங்க, அப்பாவை மாதிரி வச்சுட்ருக்கா. நல்லா தூக்கமா? ஆல் ரைட் கைஸ், பொதுவாக இந்த டாக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அதிகமான மோப்ப சக்தி பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. பட் நான் வந்துட்டு அது ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்க. என் பாக்கெட்டில் வந்துட்டு இப்போது ஒரு ஃபாக் பர்ஃப்யூம் பாட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு காலி. இதுக்குள்ளே நிறையா அவ்வளோவா ஒன்றும் பர்ஃப்யூம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த பர்ஃப்யூம் கேப் ஓப்பன் பண்ணி சும்மா அவள் மூக்கு முன்னாடி நீட்ட போகிறேன். யூ கைஸ் கோனா see அவள் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு அதிகமான ஸ்மெல்லிங் சென்சிட்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நான் எப்போவுமே அவன் மேலே ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் கிடையாது. பட் சும்மா இந்த கேப் ஓப்பன் பண்ண மட்டும் போதும். இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த கேப்லேருந்து லைட்டாக அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வரும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஹையாகிடுவான். ஸோ எப்போவுமே இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் கிடையாது. நீங்களும் எப்பவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஹை சென்சிட்டிவிட்டி இருக்கும் மூக்கில். அதனால தான் சும்மா அப்பப்போ எடுத்து இந்த காலேஜுக்கு போகும்போது எடுத்துகிட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது சும்மா எப்படி பண்ணால் நல்லா ஃபன்னாக இருக்கும் காலையில். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டினேன். ஸோ எஸ், இப்போவே வந்துட்டு இப்போது கையை குரு பார்த்துட்டு இருக்கானா தெரியுதா? பிஸ்கெட் தெரியுதா? பிஸ்கெட் இருந்தால் மட்டும்தான் இப்படி வந்துட்டு நான் சொல்கிற பேச்சே கேட்குறது. இல்லைன்னா ஒரு பைசாக்கு மதிக்க மாட்டான். என்னெல்லாம் சொல்கிற பேச்சு ஒரு பேச்சு கேட்க மாட்டான். இந்த பிஸ்கெட் தான் என்னோட அல்டிமேட் கோல். காட்டி தான் பிளாக்மெயில் பண்ணி வச்சு டாஸ்க் பண்ண வைக்கணும்னா பண்ண வைக்கிறது. பார்த்தீங்களா, சிலைண்டாக உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு பிஸ்கெட் கேட்கும். சிக்கன் பார்த்தீங்களா, அடுத்த சொல்லி டக்குன்னு வரும். கை காட்டுறதுக்கு முன்னாடியே சிக்கன் தருவா பாருங்களேன். சிக்கன் ஃப்ரேமுக்குள்ளே வரணும். தள்ளி போனால் ஃப்ரேமுக்குள்ளே வரணும். சிக்கன் ப்ராப்பர் சிக்கன். பிஸ்கெட் வேணும்னா சிக்கன் வேணும் எனக்கு. சரியான ஜல்லு. பிஸ்கெட்டை பார்த்தா அவ்வளோ கண்ட்ரோலே பண்ண முடியாது. சும்மா அப்படியே சலைவா தரையாக கொட்டும். பார்த்தீங்கன்னானே தெரியும். சிச்சி ஓகே, கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே எல்லாம் என்னால் தாங்க முடியாதுப்பா. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் மேடம் ஏமாற்ற முடியாது. அண்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்பாப்புல. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட்டு காட்டணுன்னா காண்டாயிரரூபா, அப்புறம் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுவான். ஸோ இப்போ வந்துட்டு டைம் 6 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு அவளோட ஸ்நாக்ஸ் பீரியட் டைம் தான். அதனால தான் ஒரு பிஸ்கெட் கொடுத்துருக்கேன். கொடுக்கலனாலும் அவளே வந்து கேட்டு வாங்கிப்பா, அது வேறு விஷயம். பட் இப்போ நானே கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நான் ஆக்சுவலாக இன்னைக்கு குளிப்பாட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அல்லவா. பட் ஆனால் குளிப்பாட்டல. வை பிகாஸ் கிளைமேட் வந்துட்டு செம்ம கோல்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கோல்டாக சென்ஸ் சூரியன் ப்ரோ வரல, க்ளவுடியாக இருந்துச்சு அண்ட் மழை வர மாதிரியே இருந்துச்சா. ஸோ அதனால் கோல்டாயிரும்னு சொல்லிட்டு குளிப்பாட்டல. அண்ட் எஸ், மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு எப்போ வச்சு வெயில் வந்துச்சுன்னா அப்போ குளிப்பாட்டிப்பேன். இப்படி நான் சொன்ன மாதிரி பல தில்லலங்கடி வேலைகள் பாப்பா. பட் ஆனால் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணால் மட்டும் வந்துட்டு பெரிய இவ்வளாட்டம் வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துப்பான். அதனால் இந்த மூஞ்சியை பார்த்தா உங்களுக்கு அப்பாவியாக தெரியலாம். பட் ஆனால் இந்த மூஞ்சி அப்பாவியெல்லாம் கிடையாதுங்க. நான் நக்க சொன்னேன்னா
பாசத்தில் புரிகிற அப்பப்போ பாசத்தை தாங்க முடியல. ஸோ மக்களே, டைம் வந்துட்டு 6:30 மணி ஆகுது. மேடம் வந்துட்டு அவளோட 4வது ஷிஃப்ட்டு பார்த்து கொண்டிருக்கிறாள். இவளுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாப் இதுதான். காலையில் எந்திரிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டு முடித்த உடனே காய் உச்சாலாம் போயிட்டு தூங்க வேண்டியது. அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் வரைக்கும் தூங்கிட்டு, மத்தியானம் சாப்பிட வரவங்கக்கிட்ட சண்டை போட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்க வேண்டியது. அதுக்கப்புறமா காப்பி டீ டைம் ஆயிரும். ஒரு 5 மணி ஆன உடனே திருப்பி எழுந்திரிச்சிட்டு, அப்போது உச்சா வந்துச்சுன்னா உச்சா போயிட்டு பிஸ்கெட்டு கேட்டு அதுவும் நாமளாம் கொடுக்குறதெல்லாம் இல்லை, கேட்டு வாங்கிப்பான் சொல்லிட்டு அவளா கேட்டு வாங்கிப்பா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்துட்டு 4வது ஷிஃப்ட்டு. இப்போது நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான். டின்னர் டைம் ஆகிற வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு, அப்புறம் எழுந்திரிச்சிட்டு தெம்பா டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி 5வது ஷிஃப்ட்டு. அதுதான் வந்துட்டு லாங் ஷிஃப்ட்டு. நைட்டு தூங்க வேண்டியது கொரட்டை விட்டு. இதுதான் வந்துட்டு இவளோட டெய்லி ரொட்டீன் கைஸ். இது தாண்டி பெருசாக காட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்களா, நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், இவ பாட்டுக்கு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வரம் என்ன? தூங்கின உடனே கொரட்டை விட்டு அதுவும் தூங்குறதெல்லாம் ஒரு வரம் கைஸ். சப்ஸ்கிரைப் செய்ய அப்படியே தூக்க வருது. நானும் டீயெல்லாம் குடிக்கலாமா? அவ்வளோதான், போயிட்டான். இந்த மாதிரி தான் தூங்கும் போது போயிட்டு அவன் மேலே அப்படியே வெயிட்டை போட்டு தூங்கிடுவேன். நானும் தலகாணி மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்குமா. தூங்குனா அவன் எந்திரிச்சு போயிடுவான், நான் தரையில் தூங்கிட்டு இருக்கேன். டைம் வந்துட்டு 6:30 மணி ஆகுது கைஸ். டீ குடிக்கல, அதனால எனக்கு லைட்டாக தூக்கம். ஸ்ரே, come here Sri, I want Talagani. Come here. நான் கொஞ்சம் அவளுக்கு பயம். அப்பப்போ இந்த மாதிரி தான். இப்போ அந்த கேமராவில் பண்ணுறது வந்துட்டு ஆஃப் கேமராவில் செம்மையாக கடுப்பேற்றிட்டு இருப்பேன். நான் கூப்பிட்டா பக்கத்தில் கூட வர மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு இது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், இப்போது வந்துட்டு அப்படியே இப்போ எடுக்கிற வீடியோலாம் அப்படியே எடிட் பண்ண